வணக்கம் பாலகணேஷ். வழக்கம் போல இந்த வாரம் நடந்த சில காமெடி சம்பவங்களை தான் தொகுத்து கொண்டு வந்திருக்கோம். வீடியோ பார்த்து சிரிச்சிங்கன்னா மறக்காம லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம ஏஐல முன்னேறி போய்கிட்டு இருக்கோமோ இல்லையா, லைட்டிங்ல போய்கிட்டு இருக்கோம். சார், தமிழ்நாட்டை தாண்டி கேரளா, கர்நாடகா மோனிகா புயல் வீசிக்கிட்டு இருக்குதுங்க. அவர் ஆடுற நடனத்தை விட காட்டுற ரியாக்ஷனை பாருங்க. டிஃபன் சாப்பிட்ற அளவுக்கு ஒரு சின்ன இலைய அறுத்துனுவாங்கன்னா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சாப்பிட வந்தாச்சு இல்ல, எல்லாரும் வந்துட்டாங்க. நல்ல வேலை ஏதோ உங்க புண்ணியத்துல கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ்ல வர ஹாக் ரைடரை பார்த்தாங்க. எங்க உங்க வாகனம்? அவர் எவ்வளவு டீசெண்டா பொறுமையா இழுத்தாரு. ஏங்க இப்படி? சார், ஹைட்ட பாருங்க, அவங்களுக்கு அப்படியே பொருத்தமா இருக்கு. இருங்க ஒரு நிமிஷம் கேமராவை ஜூம் அவுட் பண்றேன். ஆமாங்க, இவருக்கு இப்பதாங்க 23 வயசே ஆகுது. பொண்ணு வீட்டு விட்டு போற கவலையில அழுவாங்கன்னு பார்த்தா மாப்பிள்ளைய ஹாய் ஓய்னு மிரட்டின்னு இருக்கிறாங்க. வாழ்க்கையில என்னப்பா பண்ண போறேன்ட்டு பிள்ளைய அம்மா கேட்டா, அது வந்துமா நிறைய இருக்குது. நல்லா பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் மாசா போட்டு எடிட் பண்ணி கொடுத்து வீடியோ கொடுத்தா, நீங்க தூங்குறாங்க நினைச்சீங்களா? ஐயோ இல்ல கண்ண மூடி அவங்க கிளாஸ் அக்கவுண்ட்ஸ் இருக்கிறாங்க. இந்த பக்கம் கடல், நடுவுல பார்த்தா ரயில், அந்த பக்கம் விமானம். முப்படை தளபதியோட வீடா இருக்குமோ? நவீன முறையில நேக்கா திருடினவர் கேமரால மாட்டிக்கிட்டார். ஆட்டோமேட்டிக் டோர் சிஸ்டம்ங்க. ஆள் உள்ள வந்தோடனே சாத்திக்கும். அது துரு பிடிச்சதால கொஞ்சம் லேட் ஆகுது. பட்டன் எடுத்து இங்க கரண்ட் சாத்திக்கிச்சிங்களா? கேஷுவலா வீடியோ எடுக்கலான்ட்டு யாரோட வீட்டு முன்னாடி எடுக்க போகிறாரு. கதவை திறந்துட்டாங்க. அந்த பேகை எங்க போனாலும் வைக்க மாட்டேறீங்க. அப்படி என்னதான் தங்கங்க வச்சிருக்கீங்களா? நான் காமிங்க. XUV 700 வண்டி வாங்க போறீங்க, பின்னாடி டைப்பிங் ஓகே. இது பெரிய பேர் வச்சிருக்க வண்டி வாங்கினீங்கன்னா கூகுள் சொல்லு எப்படி போகணும். அத நேரா குளம் தெரியுதுல, அது உள்ள வண்டி விட்டு போயிடலாம். டிஃபெண்டர் 1,80,00,000. என் வயசுக்கு ₹1 லோன் எடுக்காம வாங்கணும்னு சொல்ல மாட்டேன். யாரோட வண்டின்னு தெரியல. இது இல்ல சாமி, இங்க பாருங்க, ஒன்னும் பார்த்துட்டு படாதீங்க. குறிப்பாத்து தேங்காய் வந்த கல்ல நங்கணும் அடிங்க. அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக வச்ச குண்டான்ல அடுப்பு எரியலன்னு சண்டை போட்டுனுக்கிறார் சார். தோசை மாவு இருந்தா தானே தோசையா ஊத்தி தள்ளுவீங்கட்டு கோதுமை வாங்கி கொடுத்துருக்கிறாரு. பாருங்க, ரிட்டர்ன் பாலிசி எல்லாம் கிடையாதுன்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. இப்ப வந்து ரிட்டர்ன் கொடுக்கணும் எப்படிங்க? கேக்கு சொல்லி தரவங்க எதையும் எடுக்க இந்த பக்கம் போவ, இவங்க ராட்டினத்துல சுத்துறதா நினைச்சு சுத்துறாங்க. இப்படி விளாட்னா எத்தனாயிரம் போட்டியா இருந்தாலும் அசால்ட்டா ஜெயிச்சுட்டு வந்துடலாமே. காதலியை முன்னாடி உட்கார வைக்கணும்னு அவங்களுக்கு கோவம். அப்படி யார முன்னாடி உட்கார வச்சிருக்கிறாரு? சார், மொட்டை மாடியில காய போட்ட துணி இருக்குதா பறந்துச்சான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். அத அனுப்புற செருப்பை யாரும் திருட கூடாது இல்லைங்களா? அதான் உசாரா யோசிச்சு ஒரே செருப்பை 2 வாட்டி அமைச்சிருக்காங்க. கார்லாம் ஆஃப் ரோட்ல போயின்னு வராங்க. பிடிக்கிறதுக்கு எந்த இடமும் இல்ல. தண்ணிக்குள்ள இறங்கி தவக்கலை கூட எல்லாம் போராடி அந்த இலையை எடுத்துட்டு வந்து தான் போட்டோ எடுக்கணுங்களா? 2019 உழவைக்கிட்டு இருந்த ஒரு கூட்டம் வந்துட்டேன். உங்க தம்பி பாக்குறதுக்கு அமைதியா இன்னசென்ட்டா இருக்கிறாரு. வீட்லயே அப்படிதானுங்களா? பாருங்க, பேப்பரை கீழ்ச்சிட்டேன்னா கசக்கிட்டு எடுக்கிற பேப்பர் ஃபுல்லா வந்துருச்சு.
கற்பூரம் நிக்கிற வரைக்கும் எந்த பொருளையும் தொடக்கூடாது. அதுக்குன்னு கற்பூரத்தை ஊதிய அணைக்க முடியும். பொறுப்போம். சும்மா அரங்கமே அதிர்ற அளவுக்கு அவங்களோட என்ட்ரி இருந்துச்சு. பர்த்டே கேளுக்கு வாங்கின அந்த கேக்குக்கு மேல ஒரு QR கோடு இருக்கு. ஸ்கேன் பண்ணி பார்த்தா புதுசா ஒரு ஹோட்டல் ஓபன் பண்ணிருப்பாங்க போல. அதோட அட்வர்டைஸ்மெண்ட் போஸ்டரை ஸ்டேட்டஸ்ல வச்சு 100 பேர் பார்த்தா ஒரு லெக் பீஸ் ஃப்ரீயாமா. வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுறாருங்க. பணத்தை வச்சு மடிக்க முடியல பர்ஸ. மருமகள் ரசத்தை கொண்டு வந்து ஊத்த மாமனார், ஏமா முதல்ல சாம்பாரை ஊத்துமா. ரசம் இல்லப்பா, சாம்பார் தான்ப்பா. ரசம் குக்கர்ல வச்சிருக்கேன் மாமா, 3 விசிலுக்கு அப்புறம் எடுத்துட்டு வரேன். சொடக்கு போட்டவனே மாறாது. ஏன்னா காசு பெண்டிங் இருக்குது. காசை கொடுங்க, மாத்தி கொடுக்குறேன். வந்த செலிபிரிட்டி இவங்களும் ஒரே ட்ரெஸ் போட்டுக்கிறாங்களாமா. குஷி தாங்க முடியல. ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருங்க. திடீர்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க படிச்சதும் இல்ல, எழுத்து எதுவும் தெரியாது. ஆனாலும் போன் நம்பர் கரெக்டா போறாங்களே எப்படின்னு கேட்டா, என்னன்னு கேட்டா அந்த ஃபர்ஸ்ட் எழுத்து கஷ்டம், கடைசி எழுத்து கண்டுபிடிச்சிருவேன். ஃபர்ஸ்ட் எழுத்து என்ன அது முதல்ல? அதான் தெரியலன்னு சொல்றேன்ல. காசு இருக்கான்னு கேட்ட ஒரு 600 ரூபா இருக்குதுன்னா சரி வீடியோ காண்டி கேட்கறாருன்னு பார்த்தா 600 வழிச்சு அனுப்பிச்சிருக்கிறார். என்னங்க சண்டே அதுவும் சண்டைக்கு வரதுக்கு வந்து நிக்கிறீங்களா? சரி வாங்க சண்டைக்கு வந்துடும் வாங்க. ரொம்ப பில்டப்லாம் இல்ல, துணி துவைக்க போறேன் சார். பாட்டுக்கு கூட கூட இவனுங்களும் சேர்ந்து பாடிக்கிட்டு இருக்கிறானுங்க. பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது போன் நோண்டிக்கிட்டு இருக்க, வார்த்தையால பதில் சொல்ல மாட்டாங்க. யாரை இவ்வளவு சந்தோஷமா வீடியோ எடுத்துக்கிறாருன்னு அப்படியே திருப்பி பார்த்தா அவங்க காதல் மனைவி. சார் இங்க பாருங்க, இவர் தூங்குறாரா தூங்குற மாதிரி நடிக்கிறாரா? கண்ணை திறந்து வச்சு யாராச்சும் தூங்குவாங்களா? கஷ்டப்பட்டு எதிர்த்தாப்புல இருக்கிறவங்கள வரைஞ்சிட்டாரு. ஆனா குடுக்கறது கை கால்லாம் நடுங்குது. கோவாக்கு போறோன்னு அத்தனை பேரும் குச்சிக்கிட்டு கிளம்புனாங்க. அங்க போனவனே அவ்வளவுதானடா, ஒண்ணுமே காணாமேங்க. ஒரு பூ போட்ட கொடைய வாங்கிட்டு இவர் பண்ற அலப்பறம் இருக்குதுங்களே. பவுலிங் பண்றதுக்கு மட்டும் 8 மாசம் கோர்ஸ் முடிச்சுட்டு வந்துருக்காங்க. சார் நடத்துற பாடம் ஒண்ணும் புரியலங்க. டென்ஷன்ல அவங்க தூங்கவே போயிட்டாங்க. படுக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னா பக்கத்துல இரும்பு வச்சுக்கோங்க. பாரு இப்ப யாரு இல்லைன்னா என்ன பண்றது? நல்லா ஆடலான்னு இறங்கி வரும்போது தான் இப்படி ஒரு பாட்டை போட்டு விட்டார். டீ குடிக்கிறதுக்கு பிஸ்கெட் பாயிட்டியானோ தூக்கி போற இப்படி வீசுறீங்களே செங்கல். அது மணப்பெண்ணு கல்யாண நாள் காலைல வரைக்கும் கல்யாணம் ஆக போறதே நம்ப மாட்டாங்க. வீடியோ எடுக்கும்போது ஹஸ்பண்ட் ஃபில்டர் ஆஃப் பண்ணிட்டாரு. லிப்ட் கேட்பானுங்கன்னு சொல்லி தான் ஒரே ஒரு சீட் இருக்க வண்டியை வாங்கினா அதுல பாதி ஆக்கிரமிச்சுட்டு வரானுங்க. ரூம் நம்பரை கதவுல போடாம அதோட நிழல்ல போட்டிருக்கிறாங்க. 200 cc வண்டி ஏற முடியாம கதறிட்டு நிக்குதுங்க. 100 cc வண்டியில ஃபேமிலியே கூட்டிட்டு போயின்னு இருக்கிறார். நீங்க ஷூட்டிங் போனா ஆட்டுக்குட்டியை கையோட கொண்டு போனுங்க. அங்க இருந்து தூக்கணும், அப்புறம் அம்மா கோவம் வராதா? பேய் பிசாசுங்க கூட சாப்பிட்டு ஃபிட்டா இருக்கணும், எக்ஸசைஸ் பண்ணலாம் வந்திருக்குது. சார் வட சென்னையில வர பாட்டியை கண்டுபிடிச்சிட்டோம். அவர் கூட மேக்கப் போட்டு வர லேடிஸே தோத்துருவாங்க போல. சோசியல் மீடியால இப்படி இருக்கிறவங்க நிஜ வாழ்க்கையில பார்க்கணுமே. அவர் கோவப்படுறாருன்னு தெரிஞ்சாலே 10 அடி தள்ளி போயிருவாங்க எல்லாரும். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சர்வர் வந்து, மேடம் ஃபீட்பேக் சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும், கொஞ்சம் கீழே குனிங்க. கேக்கல ஹாப்பி பர்த்டே ஸ்வாதின்னு போட்டுருங்கண்ணா. தம்பி அதெல்லாம் பக்காவா பண்ணிடலாம்.
முத நாள் காலேஜ் போகும்போது மருமகளை கூட்டு வரணும்னு சொல்ல எங்க கூட்டணும் பேசுவோம். வீடியோட கடைசிக்கு வந்துடும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கிற வரைக்கும் டாடா.